ராகி தோசைங்க மலச்சிக்கலை போக்கி இரத்த விருத்திக்கு உதவுற மாதிரி குரு பாகமாக தயாரிச்சிருக்கிறோம். முதல்ல பக்குவத்தை பார்த்துட்டு தேவையான பொருட்களை சொல்கிறேன், தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்து விடுங்க. என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்மை போல் நடுத்தர வர்க்கம் ஏழை மக்களும் பலன் பெற தவறாமல் பகிர்ந்து விட்டுங்க. இப்போது பக்குவத்தை பார்க்கலாங்களா, எப்படி புளிச்சு வந்துருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை கலக்கினது கீழே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன், சரிங்களா. கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகியை நம்ம பார்த்திங்கன்னா இரவு ஊற வச்சிட்றோம் தனியாக. குண்டுளுந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தோல் நீக்கியதுங்க, தோலோடு இல்லை. வழக்கமாக நம்ம இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லிக்கு தோலோடு போய் பயன்படுத்துவோம். இப்போ தோல் இல்லாமல் குண்டுளுந்து வெந்தயம் கூட சேர்த்து, நல்லா நோட் பண்ணிக்கங்க, வெந்தயம் கசப்பு துவர்ப்பு சுவைக்காக வெந்தயம் கூட சேர்த்து நம்ம ஊற வச்சிட்றோம். அதையும் இரவே தான். அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உளுந்து ஆட்டி நம்ம சொல்கிற மாதிரி பந்து மாதிரி வர்றது, அதற்கான காணொலியெல்லாம் முன்னாடியே இருக்குங்க. புதிதாக யாராவது பார்த்தீங்கன்னா என்னடான்னு கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. முந்தைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா பக்கம் வச்சுருக்கோம், சரிங்களா. அந்த மாதிரி பந்து மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு, ரெண்டாவது இந்த ராகியை இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. முழுதாக போட்டிருக்கிறோம், ராகி மாவு கிடையாது. ஸோ நைஸாக ஆட்டி இருந்தாலுமே அந்த ராகியுடைய தோல் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், ஓகேங்களா. நார்ச்சத்து நிறைந்த மிகச்சிறந்த குருபாகம், மலச்சிக்கலை போக்கி, சரிங்களா, எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கும், இரத்த விருத்திக்கு மிக முக்கியம். கம்பு எப்படி நம்ம இரத்த விருத்திக்கு முக்கியம்னு சொல்லியிருப்போமோ அதை விட ராகியும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இது ரொம்ப ஃபைபரு ஜீரணமாகாதுன்னு நினச்சிடாதீங்க. உளுந்தும் ராகியும் அவ்வளவு பக்குவமாக சேர்த்தி இருக்கிறோம். அதோட நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் ராகி பிரெட்டு மாதிரி இருக்குங்க. எப்படிங்க, ராகியில் பிரெட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோசை இருக்கும். சாதாரணமாக நினைக்காதீர்கள். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, உங்களுக்காக ஒரு தோசை ஊற்றுறதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஹைட் இருந்தது, இப்போ கீழே இறங்கிருச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு ஒன்று ஊற்றுறதை காமிச்சிக்கிறேன், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், தயாராக வச்சுருக்கிறதுல அப்படியே பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் மாதிரி வரும். பேப்பர் மாதிரியும் தள்ளி எடுக்கலாம், அப்படியே ப்ரெட்டு மாதிரி இப்போ நம்ம சுட்டு எடுக்கிறோம். பவுனம்மாக்கு வாய் புண்ணு, குடல் புண்ணு, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறனால எண்ணெய் அளவாக விட்டுருக்குறோம், மரச்செக்கு நல்லெண்ணெய். ஸோ இப்போ மூடி வச்சா ஸ்ட்ரீம் பாயிலே வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதையும் எடுத்து காட்டுறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்குள்ளே இங்கே வந்துடலாங்களா வேகிறக்குள்ளே. மீண்டும் ஒரு முறை க்ளோஸ். முழு ராகியை ஊற போட்டு ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துருக்குறோம். கம்பை விட கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த பதிவில் வேணால் நான் தோசையுடைய பக்குவத்தை காட்டுறேன். ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிளை போடுங்க.